கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசுவீர் என்று நம்பிக்கையோடும் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமாவுக்கு தேவையானவைகளை நீர் அறிந்திருக்கிறபடியினால் நீர் எங்களோடு பேசுகிறது உண்மை என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்பா, எங்களோடு கூட பேசும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய கம்யூனிகேஷன் எங்களோடு துண்டிக்கப்பட்டால் அது எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் சரி, உலகப்படியான வாழ்க்கைக்கும் சரி, அது மிகுந்த வேதனையை கொண்டு வருகிறதா இருக்கும். இவைகளை நாங்கள் எங்கு அறிகிறோம் என்றால், அப்பா, சிலுவையிலே நீர் உம்முடைய பிதாவோடு உள்ள உறவு துண்டிக்கப்படும் பொழுது மாத்திரம்தான் சிலுவையிலே மாமிச பிரகாரமாக நீ பட்ட பாடுகளை விட கோடி மடங்கு அதிகமாக என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவிடத்தில் தான் உம்மோடு உள்ள உறவின் முக்கியத்துவத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் அநேக உறவுகள் எங்களுக்கு உண்டு அப்பா. ஆனால் அவை எல்லாவற்றிலும் தலை சிறந்ததாய் அதற்காக எங்களை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு காரியம் உம்மோடு உள்ள உறவு. ஆகவே அது எங்களுக்கு இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையினால் தெளிவு பெற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஆகவே இந்த வார்த்தையை எங்கிருந்து எந்த வடிவில் கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு மிகுந்த கவனத்தோடு ஏசப்பா என்னோடு, ஆவியானவர் என்னோடு என்ன பேசுவார், அதில் நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, என் வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்த வேண்டிய என்ன என்று நாம் எல்லோரும் சிந்திக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் மகா அதிசயங்களை செய்கிற கர்த்தர். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து சிந்திக்க போகிறோம். நாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்தையை காக்கும்படி அழைக்கப்படும். இன்றைக்கு நம்முடைய செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், நாம் எப்படி நம்முடைய சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டும், how to guard our thoughts. ஆமென். நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், தேவனுடைய சிந்தை, மனுஷனுடைய சிந்தை என்று ஒரு லேசாக ஒரு கட்டத்தில் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை முக்கியப்படுத்த போகிறோம். ஆமென். நம்முடைய சிந்தை நீங்கள் நினைக்கிறதை விட பார்த்தீங்கன்னா அநேக நம்முடைய வாழ்க்கையிலுடைய தீமைகளும் சரி நன்மைகளும் சரி ஆரம்பம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா நம்முடைய சிந்தையிலே. வேதாகம் ஒரு சில நேரங்களில் நம்முடைய இருதயம் என்று கூட அதை சொல்லலாம். ஆமென். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு தாட்டு வருது, அந்த தாட்டு நம்ம கேரக்டரோட அனலைஸ் பண்ணுது, அதுதான் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு செயலாக முடிகிறது. இட் பிகம்ஸ் an act. அது நன்மையாகவும் முடியலாம், அது பாவமாகவும் முடியலாம். அப்போ வேதாகமும் இந்த சிந்தை, அதாவது நமக்கு ஏதோ சிந்தனை வருகிறது என்பதற்காக எல்லாவற்றிலும் அந்த போக்கிலே சிந்தியாதபடி இருக்க நம்மை அழைக்கிறது. அதை குறித்து நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். வேதத்திலே உள்ள உதாரணங்களோடு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். நாம் எத்தனை பேர் இதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிசாசானவன் ஒரு விசுவாசியை ஆன பின்னாடி நேரடியாக உங்களை தொட முடியாது. தேவனுடைய அனுமதியோடு தான் உங்களையும் என்னையும் தொட முடியும் அவன். அப்படி இருந்த பொழுதிலும் ஒரு ஏரியா அவனுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த ஏரியா? நம்முடைய சிந்தை. ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தை மட்டும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 24 hours ஓப்பன் டு டெவில். ஹல்லேலூயா.
24 மணி நேரமும் ஒருவேளை நாம் தவறான இடங்களில் தவறான முக்கியத்துவங்களில் இருக்கோமானால் அவன் லேச நம்முடைய பலவீனத்தை தெரிந்து நம் சிந்தனைகளை எரிகிறவனாய் இருக்கிறான். அதனால தான் பார்த்தீங்கன்னா எபேசியர் 6:17 இப்படியாய் சொல்லுகிறது. எபேசியர் 6:17 என்ன கான்டெக்ஸ்ட்ல அது சொல்லுது? ஆமேன் ஆமேன். 13 ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அல்லேலூயா. தீங்கு நாள் வரும்போது பிசாசை எதிர்ப்பதற்கு நீங்கள் தகுதி அடைவதற்கு இந்த காரியங்கள்லாம் சொல்லப்படுது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவனுடைய திட்டம் என்ன? அந்த வசனம் என்ன சொல்லுது? எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு. திராணி, தகுதி. அதாவது பிசாசை எதிர்க்கவும் சகலத்தையும் மேற்கொண்டு முடிக்கவும் திராணி, தகுதி உள்ளவர்களாய் அடையும்படிக்கு. அல்லேலூயா. அந்த தகுதி எப்போ கொடுக்கப்படுங்கிறது தான் கீழே உள்ள அந்த லிஸ்ட்டு. அதில் 17வது வசனம் என்ன சொல்லுது? நம்ம அது ஒன்றைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். மிக ஆழமான ஒரு காரியத்தை ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். இது உங்களுடைய ஆன்மீக ஆசீர்வாதத்தின் ரகசியம். ரகசியம் ரகசியம். என்ன ரகசியம்? இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும். அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு சென்டென்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். உன் மூளைக்கு ஒரு ஹெல்மெட் போடு என்று சொல்லுகிறார். அது என்ன அர்த்தம்? நம்ம பைக்கில் போகும்போது போடுகிற ஒரு சாதாரண ஹெல்மெட்டை குறித்து இந்த வேதாகமும் சொல்லவில்லை. எனக்கு அருமையான தேவ மனுஷனே, தேவ மனுஷியே, உங்களுடைய என்னுடைய சிந்தையில் தான் பிசாசானவன் முதலாவது கை வைக்கிறான். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் உங்கள் சிந்தையை குறித்து நீங்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு எதையுமே செய்ய முடியாது. அது கணவன் மனைவியோடு பேசுகிற காரியமாக இருக்கலாம். நிறைய இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசரப்படுகிறதுனாலே சிந்தனை ஒன்று வருகிறது. அது பிசாசினிடத்திலிருந்து வருகிறதா தானாக வருகிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து, சரி, இப்படி ஒரு சிந்தனை எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, அந்த சிந்தனை ஒரு எமோஷனாக மாறிவிட்டது, இப்பொழுது நான் திருப்பி பேச போகிறேன், திருப்பி என் எமோஷனை காட்டப் போகிறேன், அந்த எமோஷன் வேதத்தின்படி இருக்குமா என்று நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவிடத்தில் பார்த்தீங்கன்னா சிந்தனையில் தான் அநேகமாக அந்த சோதனையின் காலத்தில் பேசுகிறான். நீர் தேவனுடைய குமாரன், 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறீர், நீ சொன்னால் எதுவுமே நடக்கும், இல்லாதவைகளில் இருந்து இருக்கிறவைகளை உருவாக்குகிற தேவனுடைய குமாரன் நீர் இந்த கல்லுகளை அப்பமாக மாற்றும் என்று சொல்லுகிறான். இட்ஸ் த வேர்ட். அன்றைக்கு ஒருவேளை நேரடியாக இருந்து இயேசுவோடு அவன் சொல்லி இருக்கக்கூடும். அவர் பார்த்தாரோ பார்க்கவில்லையோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் அவனுக்கு திறந்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஏரியா, எப்பொழுதும் வந்து போகக்கூடிய இடம், உங்கள் சிந்தனை. இதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என் கணவனோடு நான் என்ன பேச வேண்டும்? சிந்தனை போடுவான். எப்படி போடுவான்? நம்முடைய பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி போடுவான். இவன் கோவக்காரனா அடிச்சு முழக்குவான். இவன் வாயே திறக்க மாட்டான்னா அதுக்கேற்ற மாதிரி பேசுவான். இவன் மிகுந்த ஞானவான் என்றால் அதற்கு மாதிரி சிந்தனைகளை போடுவான். நம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தையும் இதை சொல்லும்போது இன்னொரு வசனம் சொல்லியே ஆக வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:8. ஆமென். இது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பகலுக்குரியவர்களாகிய நாமோ, 1 தெசலோனிக்கேயர் 5:8. பகலுக்குரியவர்களாகிய நாமோ. நீங்க யாரு? பகலுக்குரியவர்கள். நாமோ தெளிந்தவர்களாயிருந்து. முதல்ல ஆரம்பம் என்ன சொல்லுது? தெளிந்தவர்கள். என்ன? முதல்ல உன் சிந்தனையில இருந்து நீ தெளிவா இருக்கணுமா? அல்லேலூயா. தெளிவா. சில நேரம் பிசாசு என்ன செய்வான்? உங்கள்கிட்ட வந்து நீ செத்து போயிடுவ, இனிமே உன் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காது, உன் வேலை போயிரும், இந்த தேசத்தில் என்ன செய்ய போறியோ, இந்த வேலையில் என்ன செய்ய போறியோ, உனக்கு வயசாயிருச்சு, டாக்டர் பாரு, ரிப்போர்ட்டை பாரு. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எப்படி கடலின் அலை போல நம்முடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள் ஆரம்பமாகிறது, எல்லாமே நம்முடைய சிந்தனையில் தான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? பகலுக்குரியவர்களாய் ஏன் நாமோ. நீங்க யாரு?
பகலுக்குரியவர்கள், இருளுக்குரியவர்கள் அல்ல. ஆமென். கவலைக்குரியவர்கள் அல்ல, சோகத்துக்குரியவர்கள் அல்ல. சொல்லிட்டு விசுவாசமும் அன்பும் என்னும் மார்க்கவசத்தையும். ஆமென். அதை நம்ம இன்னைக்கு டீல் பண்ணல. விசுவாசமும் தேவனுடைய அன்பு உங்களில் இருக்குமானா உங்கள் நெஞ்சை ஒருவேளை தொட முடியாது. ஆமென். அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விளக்கத்தை இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் விளக்கம் இங்கே கொடுக்கப்படுகிறது. என்ன கொடுக்கப்படுகிறது? ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும், அதாவது எனக்கு உறுதியாக ரட்சிப்பு விடுதலை கிடைச்சிருங்கிற நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். எனக்கு நிச்சயமா ரட்சிப்பு வருங்க அப்படின்னு நீங்க ஒரு காரியத்தில் நினைக்கணும்னா யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர் திங்கிங். சிந்தனை வரும், அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வருகிறதற்கு முன்பதாக இது பிசாசினிடத்திலிருந்து வருகிறதா, இல்லாவிட்டால் இதற்கு நான் என் சிந்தனைக்கு மாறுத்தரமாக ஒரு முடிவை எடுக்கப் போகிறேன், ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், இது வேத வசனத்தின்படி இருக்கிறதா என்று சீர்தூக்கி நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். ரொம்ப முக்கியம். நான் திருப்பி சொல்றேன், இந்த 2 வாரமாக ஆண்டவர் அதிகமாக என்னோடு பேசினது நிமித்தம் இந்த தலைப்பிலே நான் உங்களோடு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் சிந்தையை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அது என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, ஒரு தடவை வரும், 2 தடவை வரும், 3 தடவை வரும், பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு அவிசுவாசம் எழும்பி அது உங்கள் சமாதானத்தை எடுத்துரும். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது மாதிரியே இருக்கும். கிறிஸ்தவங்களாக தான் இருப்பீங்க, ஆண்டவரை தான் துதிப்பீங்க, ஆனால் ஒரு பய உணர்வு, எனக்கு என்ன நடக்குமோ, எனக்குள்ள ஒரு பயமாக இருக்குது, ஏதோ ஒரு இருள் இருப்பது போல அதுக்கு தான் வர்றேன். ஆனால் நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை மிகவும் வலியதாக உங்களுக்கு சொல்லி தருகிறேன். என்ன தெரியுமா? பிசாசானவன் பெரும்பாலும் எல்லா நேரங்களிலும் என்று நான் சொல்லவில்லை, பெரும்பாலும் உங்களை அழிப்பதற்கு உங்களையே அவன் பயன்படுத்துவான். திருப்பி சொல்லுகிறேன், பிசாசானவன் ஒரு தீமை உங்கள் குடும்பத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வருகிறதற்கு நம்மையே பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். வேதத்தில் நிறைய இடத்துல அது பார்க்கலாம். எப்படி ஐயா இது நடக்கிறது? ஏன்னா அவனுக்கு நன்றாகவே தெரியும், இஸ்ரவேலின் தேவன் உண்மையுள்ளவர், இஸ்ரவேலின் தேவன் நீதிபரர், இஸ்ரவேலின் தேவன் பாவத்தை காணாத சுத்த கண்ணர். எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தான் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு, ஒன்றுமே நடக்கலை. கடைசியில் அது மனுஷன் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். ஒரு ஆலோசனை சொல்கிறான், ஏய் அந்த பெண்களை எல்லாம் கொண்டாந்து இஸ்ரவேலுடைய பசங்க முன்னாடி விடு, ஏன்னா அப்போ அவங்க எல்லாரும் விபச்சாரம் செஞ்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை அடிச்சிருவார். இதை அதிகம் பயன்படுத்துகிறவன் பிசாசு. எப்படி? நம்ம அவர் பிள்ளை, நம்ம அடி வாங்குறதற்கு தேவனையே பயன்படுத்துகிறதற்கு அவன் எத்தனிக்கிறான். இது எங்க ஆரம்பிக்கிறது தெரியுமா? உங்கள் சிந்தையிலே. ஜாக்கிரதை. உங்க குடும்பத்தை அழிக்கிறதற்கு, உங்கள் ஆன்மீகத்தை அழிப்பதற்கு, உங்கள் பொருளாதாரத்தை அழிப்பதற்கு, உங்கள் சரீரத்தை அழிப்பதற்கு அவன் பயன்படுத்துகிறதெல்லாம் உங்களையே. தண்டனை எங்கிருந்து வருது? தேவனிடத்தில் இருந்து. பர்மிஷன் எங்கிருந்து வருது? தேவனிடத்தில் இருந்து. இவன் யார்? ஓயாமல் பரிசுத்தவான்களை பரலோக ராஜ்யத்தில் குறை கூறுகிறவன். 2 வேலை அவன் பார்க்குறான். ஒன்று, உங்ககிட்ட அவன் சிந்தனையில் பேசுகிறான், அடுத்து பரலோக ராஜ்யத்தில் போய் நம்ம செய்கிறதெல்லாம் நம்ம ஒன்றில் கீழே விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோட்டோ காப்பி எடுத்து நேராக கொண்டு போய் மோட்சத்தில் நீர் என்னமோ பெரிய அவனை ஆசீர்வதிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிற உன் மயம் பண்ணுற வேலையை பாருங்கள், உங்கள் மகா பண்ணுற வேலையை பாருங்கன்னு சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கிறான். இட் ஆல் பிகின்ஸ் இன் த திங்கிங் ஃபர்ஸ்ட். ஆமென். எல்லா நேரங்களிலும் பிசாசு அப்படித்தான் செயல்படுகிறான் என்று சொல்லவில்லை, ஆனால் அதிகமாக அவனுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிற இடம் அதுவாக இருக்கிறது. அவன் எப்பனாலும் வாரான் போறான். ஜாக்கிரதையாக இருக்கு. இதற்கு நாம் ஒரு நல் முன் உதாரணத்தை பார்க்க போகிறோம் பழைய ஏற்பாட்டிலே. ஹல்லேலூயா. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். ஆமென், ஆமென். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம்
அது 2 சாமுவேலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கவனமாய் கேளுங்கள், இதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. அப்படியே தாவீது, 2ஆம் வசனத்தை பாருங்க, அப்படியே தாவீது. இப்படி செய்யக்கூடாது என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. உன் நம்பிக்கையை கர்த்தர் மேல் தான் நீர் வைக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சு எதனால் தாவீது இப்படி ஆனான் என்று நாம் ஒரு பின்னணியத்தை நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். நீங்க 1 நாளாகவும் பிறகு படிச்சு பாருங்க. 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா யோவாபின் தலைமையிலும் சரி, அநேக தளபதிகளின் தலைமையிலும் சரி, தாவீதுக்கு வெற்றி வெற்றி வெற்றி, எங்கு போனாலும் வெற்றி. எல்லோரும் பயப்படுகிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு. விக்டரி ஆஃப்டர் விக்டரி இன் தி வார். அப்போ தாவீதுக்குள்ளே ஒரு எண்ணம் உருவாயிருக்கக்கூடும். சரி, நம்ம பயங்கரமான ஒரு ஆர்மியை வச்சிருக்கோம், எதுக்கு இந்த இஸ்ரவேலையே சுத்திக்கிட்டு அலெக்சாண்டர் த கிரேட் மாதிரி கொஞ்சம் வெளியே போவோன்னு நினைத்தானோ என்னமோ தெரியவில்லை. வேதம் அதை சொல்லவில்லை. நானே இது சிந்தித்து பார்க்கணும். இப்படி வெற்றி மேல் வெற்றி வரும்போது பிசாசுக்கு என்னன்னா கடும் கோபம் வருகிறது. இஸ்ரவேலை விழப்பண்ணுவதே அவனுடைய வேலை. ஒரு விசுவாசியை விழப்பண்ணுவதே அவனுடைய வேலை. ஞானமாய் இருக்க வேண்டும் நீங்கள். அவன் என்ன செய்யறான்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஃபுல்லாத்துக்கு விரோதமா வரணும் அவன் நினைக்கிறான். அதுக்கு யாரை பயன்படுத்துறான் பார்த்தீங்களா? ஒரே ஒரு மனிதன். இன்றைக்கும் பிரியமானவர்களே, உங்கள் அதிபதிகளுக்காக, உங்களை ஆளுகை செய்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் அதுதான் அர்த்தம். இன்னைக்கும் ஆளுகை செய்கிறவர்களை அப்படியே அவன் கையில் போட்டு டைரக்டாக அவன் கிங்டத்தை செய்கிறதுக்கு அவன் முயற்சிப்பான். ஒரு மனிதனுடைய, தாவீதினுடைய அப்படி இருதயத்தை போய் அவன் பிடிக்கிறான். ஒரே ஒரு அப்படி ரோல் பண்ணி உள்ள விடுறான் ஒரு தாட்டை. என்னது? அவனுக்கு நல்லா தெரியும், தன்னுடைய ஜனங்கள், இஸ்ரவேலின் ஜனங்கள், ஒருவேளை விசுவாசியாகி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், நான், நம்முடைய நம்பிக்கையை கர்த்தரிடத்திலிருந்து எடுத்துவிட்டு வேறு உலகப் பொருளின் மேலோ, பிள்ளைகளின் மேலோ, வருங்கால சொத்தின் மேலோ, சுகத்தின் மேலோ நாம் வைத்தால் அது தேவனுக்கு மன கிளேசத்தை கொண்டு வரும் என்று அவனுக்கு தெரியும். எனக்கு அருமையானவர்களே, இப்படிலாம் சிந்தனை வர வேண்டாம் என்று சொன்னால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால் அந்தரங்கத்திலே தேவனோடு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் ஒரே யுத்த காலத்தில் ஃபுல்லாக வெற்றி 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 வெற்றின்னு வரவும் ஜென்ரலாக தாவீதினுடைய ஜெப வாழ்க்கை, அதாவது இந்த கூட்டு ஜெபத்தை நான் சொல்லவில்லை, தனி ஜெபம். ஏன்னா இந்த தனி ஜெபம் தான் தேவன் மேலுள்ள அன்பை வெளிப்படுத்துகிற காரியம். இன்னைக்கு நீங்கள் வேணா பாருங்க, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு எவ்வளவு நேரம் தனி ஜெபத்தில் இருந்தீர்கள்? நல்ல யோசிப்பு. நான் ஒரு உண்மையை நேரடியாகவே நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஏன் இது அன்பின் வெளிப்பாடு என்று நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். ஏன் அதை நான் இப்படி சொல்லுகிறேன் என்றால், ஒரு கணவன் மனைவி நெருங்கிய அன்போடு இருக்கும் பொழுது கூட யாராவது, when they are in intimate relationship, will they allow anyone to be there? யாராவது பக்கத்தில் இருக்கவர்கள் அனுமதிப்பார்களா? பிரியமானவர்களே, நாமும் இறைவனோடு தனித்து நீயும் நானும். அதனால இது ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தமான காரியம். ஆகவே தான் நம்மளை மணவாட்டி என்றும் அவரை மணவாளன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம உலகப்படியான மணவாளனை போல் நாம் இருக்கிறதில்லை. இட் இஸ் an example of that, a typology of that. அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? தனி ஜெபத்திலே தாவீது தவறி இருக்கக்கூடும். இன்றைக்கு இது உங்களுக்கும் எனக்கும் ஒரு எச்சரிக்கை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என் தனி ஜெபத்தில், ஃபேமிலி பிரேயர் குட், கண்டிப்பாக பண்ணணும். சபை கூடி வருகுதல் விட்டுவிடவே கூடாது. உபவாச ஜெபம் இருக்க வேண்டும். ஆல் நைட் பிரேயர் கண்டிப்பாக இருக்கணும். ஓவர் அண்ட் அபவ் தட், நிறைய பேர் இந்த கூட்டாஞ்சோரிலேயே கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்துவர்கள் இன்றைக்கு அதிகமாகி விட்டார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தாவீது விழுந்ததற்கு பல காரணங்கள் இருக்கலாம்.
வேதாகமம் சொல்லவில்லை. ஆனால் அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஒருவேளை அவன் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையிலே அந்த வேளையிலே அவன் குறைவுபட்டு இருக்கக்கூடும். இல்லாவிட்டால் பிசாசு ஒரு சிந்தை, ரெண்டாவது அங்கே என்ன தப்பு நடக்குன்னு சொன்னால், ஒரு சிந்தனையை பிசாசு போடுகிறான். வேதத்தின்படி சரியானதல்ல என்று அவனுக்கு தெரிந்த ஒன்றுதான். ஆனால் என்ன செய்யறேன்னா, 2வது வசனத்தை பார்த்தீங்களா? நான் திருப்பி 2வது முறை அதை உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். அப்படியே தாவீது யோபாவையும் ஜனத்தின் சேவைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்ச்செபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்படியே தாவீது எப்படி சிந்தனையை போட்டானோ அப்படியே தாவீது. பிசாசு உங்களிடத்தில் ஒரு சிந்தையை போடும்போது you will have a urge to do it immediately. Be careful. நிறைய நேரங்களில் சில காரியங்களை நாம் நிதானித்து செய்ய வேண்டும். எடுத்தோம் கவுத்தோன் இருக்கிற ஆளுக்கு பிசாசு சக்கரை சாப்பிட்ட மாதிரி ஆளு. நீங்கள் எல்லா சிந்தனைகளையும் இப்படி எனக்கு ஒரு விகற்பமான ஒரு சிந்தனை வருகிறது, கோபகரமான சிந்தனை வருகிறது, இச்சகரமான சிந்தனை வருகிறது, இது வேதத்தின்படி எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாவீது என்ன செய்யறான்? He failed in that. Completely he failed. உடனே கூப்பிடுறார், நான் ராஜா, எனக்கு எத்தனை பேர் இருக்கு? ஏன்? ஒருவேளை நம்ம இப்போ இன்னைக்கு அவனை ரொம்ப குற்றப்படுத்தணும், நம்ம இருந்தால் கூட அப்படி தான் செஞ்சுருப்போம். ஏன் தெரியுமா? நம்ம ஒரு பெரிய ஆர்மி வச்சுருந்தோம்னா 100 பேருக்கு ஒரு தலைவன், 10 பேருக்கு ஒரு தலைவன், 1000 பேருக்கு அப்படிலாம் போட்டு ட்ரெயின் பண்ணி அடுத்த யுத்தங்களில் நாமளே போகவே வேண்டாம். பக்காவா நிறைய யுத்தத்தில் தாவீதில் கலந்து கொள்ளலை, அப்படி பக்காவா செய்யலான்னு சொல்லி அவனுடைய அறிவு அவனுக்கு ஒரு வேளை சொல்லி இருக்கக்கூடும். நீங்கள் எவ்வளவு அறிவுள்ளவர்களாக இருங்க, எவ்வளவு ஞானியாகவும் இருங்க, ஆனால் உங்களுடைய நம்பிக்கை என் பிள்ளையின் மேல் அல்ல, என் வேலையின் மேல் அல்ல, ஈவன் என் உபவாசத்தின் மேல் கூட அல்ல, என் ஜெபத்தில் கூட அல்ல. என் நம்பிக்கை என்னை ஆளுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் ஆண்டவரே. ஏன்னா வேதாகம் தெளிவாக சொல்லுகிறது, நானே இரட்சகர், வேறு ஒருவரும் இல்லை. என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இப்படி சொன்ன உடனே அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 100 அவர்கள் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லோரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் அதை விசாரிப்பானேன். இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். உடனே என்ன, நமக்கு இப்போ ஆவியானவர் இருக்காரு. பாவம் செய்கிறதுக்கு மேலே இருந்து பட்ட 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 படன்னு அடிக்கணும். அடிக்கலைன்னா நம்ம ரட்சிப்பிலே கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அப்போ பாருங்க, யோவாபை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இது தவறு, இதை செய்யாதே. ஏன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால், ஏன்னா கூட்டு சேர்க்கிற நான் அப்படி நினைக்கிறேன். அந்த சபையில் தாவீது சொல்ல, ராஜாவே சொல்லுகிறார், நீர் என்ன தளபதி, அவர் சொல்லுகிறதை செய்வதோட உமக்கு. அப்போ மந்திரி எல்லாம் முன்னாடி அந்த சிங்காசனத்தில் உட்காந்து ஏதாவது சொல்லியிருக்கலாம். அதனால் அந்த அரண்மனையில் ராஜாவின் வார்த்தை தான் யோவாபினுடைய வார்த்தையோட மேலே ஓங்கினபடினால என்னாச்சு, வேற சொல்கிறதுக்கோ செய்கிறதுக்கோ வழி இல்லாமல் ஜனத்தின் இருந்தபடினால் இஸ்ரவேல் எங்கும் 4வது வசனத்தை பாருங்கள். யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தின் லக்கை பார்த்து அவன் சொல்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களில் பட்டயம் உருகிற எத்தனை பேர், யூதால எத்தனை பேர்னு சொல்கிறான். சொல்லிட்டு அவன் என்ன செய்றானா, 6ஆம் வசனத்தை பாருங்க. ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாபுக்கு அருவருப்பாக இருந்தபடியினால், எவ்வளோ அருமையான ஒரு படைத்தளபதி என்று பாருங்கள். யோவாப் பயங்கரமான ஒரு வாரியர் அண்ட் மிலிட்டரி ஜெனரல். அவன் தேவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்திருக்கிறான்னு பாருங்க. ஏனையா நமக்கு வெற்றியை தருகிறவர் அவர் அல்லவோ, நமக்கு மேன்மையை தருகிறவர் கர்த்தர் அல்லவோ. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே,
எத்தனை முறை நாம் தாவீதை போல மாறி தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே நம் குடும்பங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் கொண்டு வந்து விடுகிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது ஒரு தேவையில்லாத பிரச்சனை. பிசாசு எழும்பி வரத்தான் செய்வான். ஆகவே தான் நாம் வேதத்தை அதிகமாக வாசிக்கிறவர்களாக, தேவ சமூகத்தில் மணிக்கணக்காய் தனித்து ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோபாவுக்கு அருவருப்பாய் இருந்தபடியினால் லேவி பென்யமின் கோத்திரங்களில் உள்ளவர்களை அவர்களுடைய இலக்கத்தை குட்பட்டதை எண்ணாதே போனான். ஆமென் ஆமென். அதில் பார்த்தீங்கன்னா பென்யமின் கோத்திரத்தில் உள்ள அவன் ஒரு சில இடங்களை ஒமிட் பண்ணிடுறான். சில காரியம் ஏதோ கசமுசாங்க நடக்குது. எனக்கு தெரிஞ்சது ஒரு கரெக்டான ஃபிகரா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. ஆமென். போகிறான். ஆமென். நீங்கள் 2 சாமுவேலில் வாசித்து பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட பல மாதங்கள், ஆமென், 7 மாதமோ 9 மாதங்களும் அவன் அலைஞ்சு தெரிஞ்சு எல்லாம் பிடிச்சிட்டு வர்றாரு. ஆனால் அவன் அருவருப்பு, இவன் பார்த்தீங்கன்னா முழு மனதோட யோவாவை செய்யலை. அப்படி இருக்கும்போது there was something wrong. அவன் முழுசாக கொடுக்கல. என்ன நடக்குன்னு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஆமென். இந்த காரியம் 7வது வசனத்தை பாருங்கள். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். பழைய ஏற்பாட்டு காலம்ல உடனே தண்டனை. ஹல்லேலூயா. இந்த கிருபையின் காலம் அதைவிட ஆபத்தானது பிரியமானவர்களே. உடனே தண்டனை வராத மாதிரி இருக்கும். ஆனால் ஒட்டு மொத்தமாக நரகத்துக்கே கூட கொண்டு போயிடுதும். நம் ஜாக்கிரதையோடு நம் சிந்தையில் இருக்க வேண்டும். இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் இன் யுவர் திங்கிங். பி கேர்ஃபுல். பிசாசு சொல்லுவான், இந்த வியாதியில் நீ செத்துருவ, இது அப்படி ஆகும். அதுவும் இப்போ இன்டர்நெட் இருக்கா, சொல்லவே வேணாம். எல்லா பிரச்சனைக்கும் நம்ம முதல்ல போய் இன்டர்நெட்டை தான் பார்ப்போம். டாக்டரை நம்புகிறோமோ நம்பலையோ. சிலர் பார்த்தீங்கன்னா டாக்டருடைய வார்த்தை தெய்வீக வாக்கு எடுப்பாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு. நம்முடைய ஆர்கனையை படைத்த ஒருவர் இருக்கிறார். நம்முடைய சரீரங்களை படைத்தவர் இருக்கிறார். அவர் என்ன சொல்லுவார் என்று நாம் காத்திருக்க வேண்டும். டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, இன்டர்நெட்டில் இப்படி போட்டிருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனு கூட அப்படி ஆயிருக்கு. ஆனால் ஏன் விஷயத்தில் நீங்கள், எங்கள் அப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க. நாமவே ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. இந்த காரியம் இப்படி தான் முடிஞ்சிடும், இது இனிமேல் நடக்காது, இவன் ரட்சிக்கப்பட மாட்டான், இவன் திருந்த மாட்டான், அப்படி நாம் சொல்லவே கூடாது பிரியமானவர்களே. இங்கே என்ன நடக்குது பாருங்க. இதுக்குத்தான் பிசாசு தாவீதுனுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்தான். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். எப்பவுமே பாருங்க, கிட்டத்தட்ட அவனுக்கு இந்த சிந்தனை ஒரு 7-9 மாதம் வரைக்கும், இவன் போய் எல்லாம் சென்சஸ்லாம் எடுத்து வருகிற வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. God was waiting all along that David would repent. ஒன்றுமே நடக்கலை. அவன் இன்னும் தன்னை நம்ப ஆரம்பித்தான். அதாவது எப்போவுமே பார்த்தீங்கன்னா உலகத்தான் தன்னையே நம்புறதை பற்றி ஆண்டவருக்கு அவ்வளோ பெரிய கவலை இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அது கூட இருக்கலாம். ஆனால் என் பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, என்னைய விட்டுட்டு வேறு எதன் மேலேயோ நம்பிக்கை வைக்கிறாளே என்பது தேவனுக்கு பெரிய காரியமாக இருக்கும் போல் தெரிகிறது. அதுதான் இங்கே நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததனால் மிகவும் பாவம் செய்தேன். நல்ல மனுஷன், உடனே மனம் திரும்பிட்டான். என்ன நடக்குன்னு பாருங்க. இப்போதும் உம்முடைய அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், வெகு புத்தியீனமாய் செய்தேன். புத்தியை தான் சொல்கிறான். அப்போவுமே எனக்கு ஒரு சிந்தனையை பிசாசு கொடுத்துருக்கான். அது பிசாசு கொடுத்ததுனே அவனுக்கு தெரியலை. வேதம் அப்படி எழுதுது. அதனுடைய பின்னணியத்தை வேதம் எழுதுகிறது. நமக்கும் பார்த்தீங்கன்னா பிசாசு மாதிரிலாம் அப்படிலாம் வந்துலாம் இருக்குது. நம்மகிட்ட சொல்கிற ஒரு ஆள் ஒரு கருத்து சொல்லிட்டு போவார். அவன் பார்த்தா அவ்வளோ அழகாக இருப்பான். அப்படி ஒரு நல்ல சூழ்நிலையாக கூட இருக்கும். ஏமாந்து போகாதிருங்கள் பிரியமானவர்களே. You need a helmet of salvation. அப்பொழுது கர்த்தர் தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றான். அப்படியே அவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, 3 வருஷ பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போகச் செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தர்
கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலினுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். அப்பொழுது என்னை அனுப்பின அவருக்கு நான் என்ன மாறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்று. அவன் தெளிவாக இருக்கிறான் அவன் டியூட்டியில். எனக்கு ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, சீக்கிரத்தில் எனக்கு சொல்ல, நான் அங்கே போய் சொல்லணுங்கிறான். யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், இந்த இதை படிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன சிந்தனை வருது. கோவிட்னு பிசாசானவன் அப்படி இந்த கொள்ளை நோயினால் மக்களை பாதிக்கிறான். நமக்கு தெரியலங்க. எனக்கு வேதாகம் என்ன சொல்லுது? நாம பாருங்கள், அப்போது தேசத்தில் நிற்கவும், அந்த 12ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேல் எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோய். கர்த்தருடைய பட்டயமா? கொள்ளை நோயினா எது? கர்த்தருடைய பட்டயம். அல்லேலூயா. எப்படி பாருங்கன்னா, தாவீது ஒரு முடிவு எடுக்கிறான். அவன் அவன் எவ்வளவு நல்லவன் பாருங்களேன். நீனாலும் யோசிச்சு பாருங்க. அப்படி நல்லவனுக்கு இந்த ஆபத்தான நிலைமை. அப்போ நீங்களும் நானும் எவ்வளோ கவனமாக இருக்கணும். முதல் காரியம், தான் செஞ்ச தப்பை உடனே ஒத்துக்கிறான் பப்ளிக்கா. ரெண்டாவது, அவன் என்ன செய்யறான், இந்த 3 ஆப்ஷன் கொடுத்தா, ஒருவேளை நானா ராஜாவாக இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ சிக்கலில் மாட்டிக்கிட்டா ஆண்டவர்கிட்ட, முதல் ஆப்ஷனை தான் நான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஏன் தெரியுமா? கொள்ளை நோய், பஞ்சம், மன்னிக்கும், 3 வருஷம் பஞ்சம். ராஜாவுக்கு பஞ்சம் ஒரு மேட்டராகவே இருக்காது. ஜனங்கள் சாவாங்க, ராஜாவுக்கு எப்படினாலும் வேலைக்காரர் இருப்போம். இங்கே இல்லாட்டினாலும் குதிரையிலையோ வண்டிகளில் போய் வேறு தேசங்களில் இருந்து சாப்பாடை கொண்டாந்து பசி இல்லாமலாம் அவங்க சாப்பிட்ருவாங்க இல்லையா? அரண்மனைக்குள்ளே பஞ்சம் வருகிறது ரொம்ப கடிதான காரியம். அதை சூஸ் பண்ணியிருந்தேன்னா அவன் தப்பிச்சிருப்பான், ஜனங்கள் மட்டும் செத்துருப்பாங்க. ஆனால் அவன் நீதிமான். தப்பு நாம் பண்ணேன், இது அடுத்தவங்களை பாதிக்கிறவன், ஏதோ ஒரு காரியத்தினால அவன் நீதியாக எதுவும் செய்யலை. ரெண்டாவது காரியம், அவன் ஒரு யுத்த புருஷன், மனுஷ கையில் உழக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். நான் எதை சூஸ் பண்ணுறான்? ஆமேன். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவானாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இதில் இன்னொரு கருத்தை நான் உங்களுக்கு, ஒருவேளை நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக இல்லாட்டினாலும் ஒரு காரியத்தை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் தாவீது 3 காரியம் சொல்ல. உனக்கு என்ன வேணும்? பஞ்சமா? சத்துருவுக்கள் பின்தொடர்ந்து நீ அடி வாங்குறதா? கொள்ளை? உலகத்தை முழுமையாக ஆளுகிறவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. பஞ்சத்தையும் கொண்டு வர முடியும் அவராலே. சத்துருவையும் எழுப்பி நமக்கு விரோதமாயும் அநேகருக்கு விரோதமாயும் கொண்டு வர முடியும். கொள்ளை நோயையும் அவர் கட்டளை, அவர் சொல்ல ஆகும். நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் பிரியமானவர்களே? எதற்காக பயப்படுகிறீர்கள்? ஏன் நெகட்டிவாகவே சிந்திக்கிறீர்கள்? என் பையனுக்கு அப்படி ஆயிரும், என் பிள்ளைக்கு அப்படி ஆயிரும், எனக்கு அது ஆயிரும். ஆல்வேஸ் we think negative. உங்கள் சிந்தனை தேவனுக்கு பிரியமானதா? அது பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலில் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனாலே இஸ்ரவேலிலே 70,000 பேர் மடிந்தார்கள். உங்களுக்கு ஒரு காமன் மேன், இது என்ன அநியாயமாக இருக்குது? தாவீது செஞ்ச தப்புக்கு பாவத்தினுடைய விளைவே அப்படித்தான் இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவன் பாவம் செய்தானா அந்த குடும்பம் முழுவதும் அனுபவிக்கும். ஒரு மனைவி பாவம் செய்வாளானால், ஒரு கள்ள தொடர்பில் ஒருத்தி வாழ்றான்னு வைங்களேன், அது வெளியில் வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு வெட்கம், கணவனுக்கு வெட்கம். Sin will always affect other people and the whole family. பாவம் செய்கிற ஆள் மட்டும் பாவத்துக்கு அனுபவிச்சு அப்படி போக, அப்படி ஒரு சிஸ்டம் கடவுள் வைக்கல, கர்த்தர் வைக்கல. எவ்வளவு ஒரு பயங்கரம்! இங்க என்ன நடந்துருச்சு? ஒரு பெரிய sad thing என்ன தெரியுமா? பிசாசனுடைய objectives were fulfilled because of a believer king's attitude. ஒரு ரட்சிக்கப்பட்டவன் என்று தாவீதின் மகிமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய எண்ணத்தில் அவன் தவறி விழுந்தபடியினாலே
அநியாயமாய் 70,000 பேர் செத்து போனார்கள். சிந்தனை. ஏன் ஹெல்மெட்டு போடுன்னு வேதாகம் சொல்லுதுன்னா அதுதான். நீ என்ன சிந்திக்கணும்னு யோசித்து சிந்திக்க வேண்டும். சில சமயம் நெகட்டிவ் தாட் வரும். ஐயோ, என் பையன் செத்து போயிடனோ, என் மகா செத்து போயிடுவாளோ, நான் செத்து போயிடுவனோ, எனக்கு இப்படி ஆயிடுமோ. வரப்போ பிசாசு இயேசுவின் நாமத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய ரட்சகர் எனக்கு உண்டு நீங்கள் உன் மைண்டில் சொல்லணும். ஹல்லேலூயா. அவனை விரட்டணும். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சட்டையை பிடிக்க முடியாது. நீங்கள் இப்படி தான் சொல்லணும். என்ன நடக்குன்னு பாருங்கள். எருசலேம் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். அழிக்க சொல்லிடுறாரு. நம்முடைய தேவனிடத்துல இரக்கங்கள் எவ்வளவு உண்டுன்னு பாருங்க. ஒரு தவறு நடந்துருச்சு, ஒருத்தன் தப்பா சிந்திச்சுட்டான், தவறு தான், பிரச்சனை வந்துருச்சு, ஜனங்கள் அழிகிறாங்க. அவங்க அப்படி சாகிறத தேவன் கண்ணோக்கி பார்த்தாராம். எவ்வளவு சில சமயம் நம்ம அப்பாட்ட அடி வாங்குற மாதிரி இருக்கும், ஆனால் அவர் இரக்கமுள்ள தேவன். பாருங்க என்ன அழகா இருக்குன்னு பாருங்களேன். ஆனாலும் அவன் அழிக்க, யாரு? கர்த்தருடைய தூளியன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்தார். என்ன சொல்றாரு? அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு. அல்லேலூயா. ஏன்னா இந்த தேவன் நினைச்சா ஆதாமும் ஏவாளும் இன்னைக்கு இருக்கிற அயோக்கியத்தனத்தை பூமியில ஊதுன பூமி இல்லாமலே போயிருங்க. ஒரு செகண்ட் தான் அவருக்கு. நீங்களும் நானும் வந்து தான் பரலோக ராஜ்யத்தில் அவரை சந்தோஷப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. அவர் மிகுந்த இரக்கம் உள்ள தேவன். பார்க்குறாரு தீமை. ஐயோ, என் மகா அழிகிறாளே. நீங்கள் நிறைய நேரங்களில் நினைக்கிறீங்க, என் வாழ்க்கையில் இவ்வளவு நான் கஷ்டப்படுறேனே, ஆண்டவர் பார்க்குறாரா? பார்க்குறாரு. உங்கள் வேதனையை பார்க்குறாரு, உங்கள் கஷ்டத்தை பார்க்குறாரு, உங்கள் தனிமையை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்பா என்ன செய்வாரா? மனஸ்தாபப்படும். என் மகனை ஒரு சின்ன தப்புன்னு ஒரு கரெக்ட் பண்ண இவ்வளவு கஷ்டப்படுற மாதிரி ஆகிப்போச்சே, உடனே பாதியிலே நிப்பாட்டிடுவாராம். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் ஆமென். பாருங்க பிரியமானவர்களே, என்ன சொல்லப்பட்டு பாருங்க. ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து இந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போதும் உன் கையை நிறுத்து என்றார். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. போதும், என் பிள்ளைகள் பட்ட பாடு போதும், நான் அவங்க பாவத்துக்கு அவங்களுக்கு தண்டித்தது போதும், நிறுத்துங்கிறாரு. அல்லேலூயா. இவங்க பலி செலுத்துறதுக்கு முன்னாடி அங்க நிறுத்திடுறாரு. அப்புறம் என்ன செய்யறாருன்னு பாருங்க. அல்லேலூயா. பாருங்க, தாவீது தன் கண்களை ஏறெடுத்து, ஒரு நாள் களத்து பக்கத்தில் வரும்போது தாவீது அப்படி கண்களை ஏறெடுத்து பார்க்குறான். என்ன நடக்குன்னு பாருங்க. பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையிலே பிடித்து. எப்படி? பூமிக்கும் வானத்துக்கும் அந்த தூதன் நிற்கிறான். அவன் எவ்வளவு உயரமாய் நெட்டையானவனாய் இருந்திருப்பான் என்று வாருங்கள். உருவின பட்டயம் கால் பூமியில் இருக்கு, மேகங்களுக்கு மேலே. எனக்கு அருமையான ஒரு ஊழியரை நான் அறிவேன், மிஸ்டர் ஆம்ப்ரூஸ்ன்னு சொல்லி. அவர் இப்பொழுது இல்லை. அவ்வளவு தரிசனங்கள் பார்க்கிற ஒரு தெய்வ மனுஷன். அப்படிப்பட்ட தெய்வ மனிதர்களை இன்று நாம் காண முடிகிறதில்லை. அவர் ஒரு நாள் சொன்னார், ஒரு நாள் சாயங்கால வேளையிலே அவருடைய வீட்டின் மாடியிலே அந்த இருட்டிலே மேலே உட்காந்து அவர் ரொம்ப நேரம் ஜெபித்து கொண்டே இருப்பார். அப்பொழுது அவருக்கு நிறைய தரிசனங்கள் தெரிகிறதுனாலே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு, ஒரு தூதனை பார்த்தேன் தம்பி, என்னால் நம்பவே முடியலங்கிறாரு. அவனுடைய கால் பூமியில் இருக்கு, அவனுடைய தலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 37,000 அடிக்கு மேலே இருக்கிற மாதிரி மேகங்களுக்கும் மேலே இருக்கான். அப்படி மேலேருந்து என்னை பார்த்தவன் அவன் நீண்ட கையை வச்சு அப்படியே என்னையை தூக்கி ஒரு பபுள் மாதிரி, அந்த எப்படி சொல்கிறது, ஒரு சோப் பபுள் மாதிரி இருக்குல்ல, அந்த பபுளுக்குள்ளே நான் சின்னதாக உட்காந்துருக்கேன். அப்படியே அந்த கை வானத்துக்கிட்ட தன் முகத்துக்கிட்ட வரைக்கும் கொண்டு போய் என்னை வச்சு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தான் தம்பி. ஒன்றுமே பேசலை. அப்படியே கை கீழே இறங்கி நான் இருக்க இடத்துல விட்டுட்டு திருப்பி மறைச்சிட்டான். தரிசனம் அத்தோடு முடிந்து விட்டதுன்னு சொன்னார். தெய்வச்சனமே, உன்னை காக்கும்படி அவர் சேனைகளின் கர்த்தராயிருக்கிறாரே, உனக்கு துணை நிற்கும்படி உங்களுக்கு என்ன வேண்டும் பிரியமானவர்களே? சகலத்தையும் நாம் தான் சரியாக சிந்திக்க இந்த கர்த்தரால் அழைக்கும். நீ என்னுடைய பிள்ளை, நீ ஏன் மகா, நீ ஏன் நெகட்டிவா திங்க் பண்ற? நீ ஏன் எப்பொழுது பார்த்தாலும் நெகட்டிவ் தானே உனக்கு? எப்பொழுது பார்த்தாலும்
தீமையையே முக்கியப்படுத்துகிறாயே, பிசாசையே நீ பார்க்கிறாயே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என்னை நீ பார்க்க மாட்டாயோ மகளே மகனே என்று கேட்கிறார். அல்லேலூயா. தாவீது தேவனை நோக்கி அவன் பாருங்க பிடித்து அந்த எருசலேமின் மேல் நீட்டியிருக்க கண்டான். அப்பொழுது தாவீது முகம் மூப்பர்களுக்கும் இரட்டு போர்த்தி கொண்டு முகம் குப்புற விழுந்தார்கள். யாரெல்லாம் சேர்ந்து இந்த டிசிஷன் எடுத்தாங்களோ எல்லாம் முகம் குப்புற விழுந்துட்டாங்க. அல்லேலூயா. தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை எண்ண சொன்னவன் நான் அல்லவா? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய் இராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாய் இருப்பதாக என்றான். எவ்வளவு நீதிமான் பாருங்க. சல்லப்படாத நம்ம பிள்ளையெல்லாம் தப்பிச்சோம், இவங்க தான் சத்தாங்க நினைக்கல. பிரியமானவர்களே, சிந்தனையோடு விளையாட வேண்டாம், நெகட்டிவ் தாட்ஸோடு விளையாட வேண்டாம். தேவன் விரும்பாத காரியம். அதற்கு பின்பு நம்ம பார்த்தோன்னா அந்த ஒரு நாள் களத்தில் அவங்க ஒரு பலிபீடத்தை கட்டி பலி, அந்த பாவத்திற்கு நிவாரணம் கொடுக்கப்பட்ட பொழுது அவை நின்று போயிட்டு. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எபேசியர் 6:17. சிந்தனைக்கு ஹெல்மெட் மாட்டு. நீ நல்லதை சிந்திக்கணும், கெட்டதை தவிர்க்கணும். எதுக்கு ஹெல்மெட் போடுறோம்? பைக்கில் போகும்போது தீமை எப்பொழுதாயிலும் ஒரு நாள் வரும், அந்த நாளில் அது என்னை பாதுகாக்கும். அப்படித்தான் எப்போவுமே நீங்கள் ஃபில்டர் பண்ணுற ஹேபிட்டில் இருக்கணும். அடி உளுந்த பிறகு ஐயோ இது பிசாசனத்திலிருந்து வந்ததா அப்படின்னு எப்போவுமே ஒரு சிந்தனை செயல்பாடாக மாறுவதற்கு முன்பதாக தேவ சமூகத்துக்கு அது போகணும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இன்று தேவன் காட் யுவர் தாட்ஸ், உங்கள் சிந்தையை காத்துக்கொள் என்று நம்மோடு பேசியிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு பேசின இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர். ஆண்டவரே, இனிமேல் எங்களுடைய உயிரோடு இருக்கிற காலம் முழுவதும் நாங்கள் நெகட்டிவாக சிந்திக்காமல் ஆண்டவரே, உம்முடைய மேன்மையை சிந்தித்து, உம்முடைய வார்த்தையை சிந்தித்து, உம்மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாக எங்களை மாற்றி அமைக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதாக. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.